அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கரும்பு வளர்ப்பு பத்தி பார்க்கலாங்க. போன வருஷம் பொங்கலுக்கு சாப்பிட்டுட்டு மீதி வச்ச கரும்பு நட்டு வச்சேன். நல்லா வளர்ந்துருக்கு. புதுசா மாடி தோட்டம் ஆரம்பிச்சு அதில் கரும்பு வளர்க்கணுங்கிற ஆசைப்படுறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வளர்த்தணும், எப்படி வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு 4 விதமான டிப்ஸு சொல்ல போகிறேன். இப்போ கரும்பு எப்படி வளர்த்தெடுத்துன்னு பார்த்துடலாங்க. 4 துண்டு கரும்பு எடுத்துருக்குங்க. ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸுங்க. இதில் வந்து நான் டெய்லியும் நம்ம கிச்சன் வேஸ்ட் வந்து இதில் கொட்டி அது மேலே மண்ணை போட்டு கொட்டிட்டு வந்திருக்கேங்க. அதாவது இது உரம் தயாரிக்கிறதுக்கான பாக்ஸுங்க. இப்போ இதுலேயே நான் வந்து இந்த கரும்பை வைக்க போகிறேங்க. இப்போ 2 துண்டு நட்டாச்சு. இந்த சைடில் இருக்கிற கேப்பில் ஒரு 2 துண்டு கரும்பையும் நான் வைக்க போகிறேங்க. இப்போ இந்த கரும்பு முளைச்சி வர்றதுக்கு எப்படி 1 மாதம் ஆகும். இந்த கீழே இருக்கிற அந்த கம்போஸும் நல்லா அந்த உரமாக மாறிட்டு வருங்க. இப்போ 4 துண்டு கரும்பையும் நான் வந்து இப்படி மட்டமா வச்சுட்டேன். இதுக்கு மேல இந்த கரும்பு மறையிற அளவுக்கு நான் மண்ணு கொட்டி நல்லா மட்டமா பரப்பி விட்டுக்கிறேங்க. அதிகமா நான் மண்ணு கொட்டல. கரும்பு மறையிற அளவுக்கு மட்டுமே நான் வந்து மண்ணை போட்டு மேல பரப்பி விட்டுருக்கேன். இப்போ தண்ணி ஊத்தி நல்லா நனைச்சு விட்டுறலாங்க இந்த மண்ணை. கீழே இருக்கிற அந்த கிச்சன் வேஸ்ட்டும் இந்த ஈரம் பட்டு மண்ணோட மண்ணா கீழே உரமாவும் மாறிட்டு இருக்கும். அதே சமயம் இந்த கரும்புக்கு தேவையான அந்த ஈரப்பதம் கிடைச்சி இந்த குருத்து நல்லா முளை விட்டு வர்றதுக்கும் ஈஸியா இருக்குங்க. இது டபுள் பர்பஸ் நமக்கு. கரும்பு நட்டு இன்னையோட 20 நாள் ஆச்சுங்க. பாருங்க குருத்து வந்திருக்கு பாருங்க. 4 துண்டு கரும்பு வச்சோம். இதுல ஒரு துண்டுல குருத்து வளர்ந்துருக்குது. அப்பப்போ நான் ஈரப்படுத்திட்டே இருக்கேங்க. இந்த குருத்து வளர்ந்த பின்னாடி நம்ம லேசா சூரிய வெளிச்சத்துல வைக்கணும். இப்போ இதை எடுத்து வேற ஒரு க்ரோ பேக்லயோ அல்லது பிளாஸ்டிக் கேன்லயோ நட்டுறலாங்க. இப்போ நான் வந்து இந்த முளைச்சி வந்த இந்த குருத்து வந்த இந்த கரும்பு துண்டை எடுத்து நான் நடவு செய்ய போறேங்க. இந்த குருத்து வந்த கரும்பை முதல்ல நட்டுறலாங்க. ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பிளாஸ்டிக் கூடைங்க, அதாவது அந்த காய்கறிலாம் கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூடை. அது கொஞ்சம் கட்டாக இருந்தது. அதை வந்து அந்த பழைய பேப்பர் கடையில் வாங்கி அதை யூஸ் பண்ணுறேன். பாருங்க இப்போ இதை வந்து நட்டுறலாம். இந்த ரொம்ப ஆழத்தில் நட வேண்டாம், மேலால நட்டுறலாம். இப்போ வந்து இந்த பிப்ரவரி மாதத்துலேயே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நட்ட உடனே இது வெயிலில் வைக்கக்கூடாதுங்க. எப்போவுமே நம்ம ஒரு செடி நடுறோம்னா அதை உடனே வெயிலில் கொண்டு போகக்கூடாது. அது வந்து ஒரு 2 நாள் நிழலில் வச்சு ஒரு 2 இலைகள் வர வரையும் நம்ம நிழலில் வச்சு அப்புறமா நம்ம வெயில் எடுத்து வைக்கணும். முளைச்சி வந்தால் ஒரு கரும்பு எடுத்து நட்டுட்டோம். இப்போ மீதி 3 கரும்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. இப்போ இந்த லேசாக இந்த மண்ணை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். என்ன காரணம்னா உள்ளே இருக்கிற அந்த வேர்கள் கட்டாகாமல் இருக்கணும். குருத்துக்கள் விட்டுருக்கலாம். ஒரு சமயம் அந்த மண்ணு மேலே வந்து மறைஞ்சிட்டு இருக்கலாம். அதுக்காக நான் வந்து இப்போ லேசாக இப்போ தோண்டி பார்க்குறேங்க. வேர்களோ குருத்துக்களோ கட்டாகாமல் இருக்கணும். அதுக்காக இந்த விரல்களால் நான் லேசாக அந்த மண்ணை வந்து அப்படியே தோண்டிட்டு இருக்கேங்க. சம்டைம் அந்த குருத்துக்கள் இருக்கலாம். அதனால தான் இந்த லேசாக களைச்சிட்டு இருக்கேங்க. பார்க்கலாங்க. பாருங்கள் அது குருத்து விட்டுருக்கு. அந்த நுனியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த 2வது துண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இனி 2 துண்டு கரும்பு இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாங்க. பாருங்கள் இந்த சைடில் ஒரு குருத்து தெரியுது பாருங்கள். அந்த எட்ஜில் இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம வச்ச கரும்புகள் எல்லாமே வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம இந்த சமயம் பார்த்து சரியாக எடுக்கல அப்படின்னா அது அப்படியே அழுகி போயிடும். அப்புறம் கரும்பு வச்சுமே வளரலையே அப்படின்ட்டு இருப்போம். இப்போ சரியான நேரத்தில் நான் கண்டுபிடிச்சு எடுத்திருக்கோம். மண்ணுக்குள்ளே அப்படியே விட்டுருந்தோன்னா அப்படியே தண்ணி நம்ம தெளிச்சுட்டே வரும்போது அது அழுகி போயிருக்குங்க. பார்த்தீங்களா அந்த இலை பாருங்க. ஏதோ இந்த கரும்பு தோகைன்னு சொல்லுவோம்ல, அதோட சின்ன தோகை பாருங்க. அது அப்படியே சுருண்டு இருக்குது மண்ணோட மண்ணா. இப்போ பாருங்க, இப்போ எடுத்து விட்டுட்டேன் வெளியே. இப்போ நல்லா நான் குத்தி கிளறி இருந்தேன்னா அது உடஞ்சி போயிருக்குங்க. அப்போ அந்த 2 பீஸுமே வேஸ்ட் ஆயிருக்கும். இன்னும் ஒரு பீஸ் இருக்குங்க. அது முளைச்சிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இப்படி ரொம்ப நேக்க எடுத்துடலாங்க. அந்த வேர் வந்து நமக்கு அந்து போகாமல் வரணும். அதுதான். ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. மண் வந்து நல்லா இறுகிடுச்சு. கம்போஸ் இருக்கிறனால இந்த மாதிரி. கம்போஸ் இல்லைன்னா இன்னுமே நல்லா டைட்டாக இருக்கும். நமக்கு வேர்கள் அந்து போகாமல் வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கரும்பு வந்து வளர்ந்து வரும். பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. குருத்து பார்த்தீங்களா, கீழேருந்து வந்திருக்குங்க. கீழே இருக்கிற அந்த கணு சொல்லுவாங்களே, அதுலேருந்து வந்து அப்படி மேல் நோக்கி வருது பாருங்க. வந்துட்டுமே அது அந்த இலைகள் வந்து மேலே
இலைகள் சொல்லக்கூடாது, கரும்பை பொறுத்தவரையும் தோகைன்னு சொல்லுவோம். அது வந்து வெளியே வளர முடியாம இருந்துட்டு இருக்கு. இது சரியான நேரத்துல நம்ம கண்டுபிடிச்சு எடுத்ததுனால அது வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. பாருங்க, இப்ப ரெண்டுமே எடுத்துட்டோம். 2 துண்டு கரும்பு, முளைச்ச கரும்பு எடுத்துட்டோம். இதுக்கான மண்கலையை பார்த்துடலாங்க. ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் எடுத்திருக்கேன், 30 லிட்டர் பிடிக்கிற மாதிரி, சின்னது தாங்க. இதில் கரும்பு நடுறதுக்கு நம்ம வேஸ்டான அந்த கரும்பு சக்கை இருக்கு இல்லைங்களா, அதவே வந்து இதுக்கு நான் ஒரு அடி உரமாக போட்டிருக்கேங்க. இப்படி கீழே போட்டுட்டா நம்ம ஊற்றுற தண்ணியும் நல்லா ஃபில்டர் ஆகி கீழே போயிடும். அப்படி நம்ம தண்ணி தெளிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அது கீழே இருக்கிற அந்த கரும்பு சக்கையும் நாளடைவில் உரமாக மாறிடும். இந்த கரும்புங்கிறது ஒரு நீண்ட நாள் பயிருங்க. ஒரு 60 நாளையிலேயே ஒரு 90 நாளையில அறுவடை நம்ம எடுக்க முடியாது. இப்போ நான் இந்த க்ரோ பேக்கில் ஆல்ரெடி மண் வந்து கலக்கி வச்சுருந்தது தான் கொட்டுறேங்க. இந்த வேர்கள் மறையிற அளவுக்கு நம்ம மண்ணை தள்ளிக்கலாங்க, ரொம்ப ஆழமாக நட வேண்டாம். இப்போ நட்ட உடனே ஊற்றுற தண்ணியோட சரி. அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. நல்லா ட்ரை ஆன பின்னாடி மண்ணை செக் பண்ணிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஏன்னா புதுசாக எந்த செடி நட்டாலும் தொடர்ந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம்னா அதோட வேர்கள் வந்து அழுகிடும். ட்ரம்மில் 2 கட்டிங் வச்சுருக்கேன், இந்த பாக்ஸில் 2 கட்டிங். டோட்டலாக ஒரு 3 கட்டிங்கில் குருத்து வந்திருக்கு, ஒரு கட்டிங்கில் குருத்து வரல. ஆனால் வேர் நல்லா வந்திருக்கு, அதையும் நான் நட்டு வைக்கிறேங்க. இது நிழல் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி தண்ணி வந்து நல்லா கொடுத்து அந்த மண்ணை வந்து நனைச்சி விட்டுக்கலாங்க. கரும்பு செடி பெருசாக பெருசாக அதோட தோகைகள்லாம் பெருசாகிட்டே வருதுங்க. அதில் சில குருத்துக்கள் வந்திருக்கு பாருங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய களை செடிகள்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுறலாங்க. இந்த பக்கத்து ட்ரம்மில் வச்சதும் வளர்ந்துட்டு வருது. 3 மாதம் ஆச்சுங்க கரும்பு நம்ம நடவு செஞ்சு. இது ஃபுல்லாக கரும்பு அப்படின்னு நினச்சிடாதீங்க, கரும்பை விட அதிகமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து கம்புங்க. அதாவது இந்த கரும்புக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், கொஞ்சம் ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால வந்து இது கொஞ்சம் நிழலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது விட்டு வச்சேன். இதை இப்போ வந்து பாருங்கள், கரும்பு செடியை விட அதிகமாக வளர்ந்துருச்சு. இதை நான் எடுத்துடுறேன், இல்லைன்னா இந்த மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் இந்த இந்த கம்பு செடிக்கே போயிடும். இப்போ எங்கள் கோழி சாப்பிட்டது அந்த கம்பு வந்து அந்த கம்போஸ்டில் போயிட்டு இங்கே முளைச்சிருச்சு. ஐயோ, எடுக்கவே முடியலைங்க, இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும் போல். ஃபுல்லு மண் வருது, வேர் நிறையாவே இதாகிடுச்சு பாருங்க. இது கம்பு செடி கரும்பு செடின்னு தெரியல, ரெண்டுக்குமே இந்த தோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். புதர் மாதிரி செடி வளர்ந்துருச்சு பாருங்கள். இதுவும் அப்படியே ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. சரி, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிழல் வேணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் விட்டு வச்சேன். பார்த்தா இவங்க மடமடன்னு வளர்ந்துட்டாங்க. நம்ம யார் வளரணும்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் வந்து வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பார்த்து பார்த்து வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் பாருங்கள். இது புதர் செடி மாதிரி வந்துருச்சு. இந்த கீரையை எடுத்தால் கரும்பு சேர்த்து வர மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு வேர் கீழே போயிடுச்சுங்க. பாதி சத்தெல்லாம் இதுக்கே போயிருக்குங்க, மண்ணில் இருக்கிற பாதி சத்துக்கள் எல்லாமே. இப்போ நம்ம வெயிலில் வச்சுட்டோங்க. கரும்பு பாருங்க நல்லா வளர்ந்துட்டு இருக்கு பாருங்க, நிறைய கணுக்கள் உருவாகி நல்லா அடர்வாக வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம நீம் ஆயில் கரைசல்லாம் கொடுத்துடணும். இந்த இலைகள் எல்லாம் செக் பண்ண பார்த்தேன், அப்போ பாருங்க ஒரு வெள்ளை கலராக பூச்சி உருவாகிருக்குது, கூடு மாதிரி இருக்குது. அப்புறம் கருப்பு எறும்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு நம்ம வந்து நீம் ஆயில் கரைசல் தான் கொடுத்தேன். நீம் ஆயில் கரைசல் ஸ்ப்ரே வந்து நல்லா அப்படி ஸ்பீடாக ஸ்ப்ரே பண்ணும் போது அந்த எறும்புகள் எல்லாம் அப்படியே எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே இறந்துருச்சு. இந்த கரும்பு செடியில் பார்த்த வரைக்குமே நிறைய இந்த வெள்ளைப்பூச்சிகள் தான் அதிகமாக இருக்குங்க. அதுவும் இந்த கருப்பெரும்பும் அதிகமாக இருந்துச்சு. இந்த கரும்போட அந்த தோகைக்கு கீழ் பகுதியில் தான் அது இருக்குது. அந்த தோகைக்கு கீழே தான் நான் வந்து அந்த நீம் ஆயில் கரைசல் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதே போல் அந்த ட்ரம்முக்குள்ளாரையும் அந்த மண்ணுலேயும் நிறையா கருப்பெரும்புகள் இருந்துச்சு. நல்ல ஸ்ப்ரேயர் வந்து கொடுத்துட்டேங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த குருத்துக்கள்லாம் அறுத்து விட்டுட்ருக்கேன். 2-3 குருத்துக்கள் விட்டுட்டேன். வளர்ந்து வரும்போதே எடுத்திருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருச்சுங்க, அதனால் அறுத்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. தோகைகளையும் அப்பப்போ கட் பண்ணி எடுத்துட்றேங்க. கரும்பு இப்போ தான் லேசாக தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க, மண்ணிலிருந்து மேலே அப்படியே வருதுங்க. இனி வளர்ந்து வந்துடும். அப்படியே அறுத்தெடுத்து அந்த தோகைகளெல்லாம் அந்த பாக்ஸ்லேயே போட்டுடலாங்க. அதில் நிறைய அந்த கம்போஸ் இலைத்தலைகள்லாம் போடுறதுனால அந்த மண்ணோட மண்ணாக மக்கும் போது அந்த மண் வந்து இறங்க ஆரம்பிச்சிருது.
தோகைகள்லாம் அறுத்தெடுத்தாச்சுங்க. 3 கரும்பு விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பாருங்க, நிறைய புதர் மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்க. பாக்ஸ் ஃபுல்லாமே இந்த குருத்துக்கள். இது அறுத்தெடுக்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வளர விட்டுறது என்னுடைய தப்பு. ஆரம்பத்திலேயே நம்ம வந்து இதை எடுத்துட்டு இருந்தோம்னா இவ்வளோ சிரமப்பட தேவையில்லை. பாருங்க, கரும்பு தெரிய ஆரம்பிக்குது. இதுலேயும் பாருங்க, நல்லா வளர்ந்த கரும்பு கரும்பு தெரியுது. அதை மட்டும் விட்டுட்டு மற்ற குருத்துக்கள் எல்லாம் நான் எடுத்துடுறேங்க. இப்போ மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதில் வந்து தொடர்ந்து நான் கிச்சன் வேஸ்ட்டு போட்டுட்டு வரேன், தண்ணி ஊற்றிட்டு வரேன். அதுவே இது உரமாக மாறிட்டு இருக்குங்க. பாருங்க, இதுலேயும் கிச்சன் வேஸ்ட்டு போட்டிருக்கேன். மண் நல்லா டைட்டாக பாறை மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இதை நம்ம வந்து நல்லா கிளறி விடணுங்க. கிளறி லூஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த கிச்சன் வேஸ்ட்டு வந்து நல்லா காஞ்சு கம்போஸ் ஆகி அந்த மண்ணோட மண்ணாக மிக்ஸ் ஆகுங்க. நம்ம தண்ணி கொடுக்கும்போது அந்த உரங்கள் வந்து கீழே போய் சேர்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரம்மில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ட்ரம்மில் வச்ச கரும்பு பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து 11 மாதம் ஆச்சுங்க. இதில் 3 கரும்பு விட்டுட்டேன் நான். இந்த மாதிரி விடக்கூடாது. ஏதோ ஒரு கரும்பு தான் நம்ம விட்டுருக்கணும். கரும்பு வளர்ப்பில் நான் செய்த தவறுகள் என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த ஒரு பாக்ஸில் ஒரு கரும்பு தான் நட்டுருக்கணும். ஆனால் நான் 2 துண்டு கரும்பை இதில் நட்டுட்டேங்க. ஏன்னா ஒரு கரும்புக்கு போதுமான சத்து தான் ஒரு பாக்ஸில் இருக்கும். ரெண்டாவது தவறு பார்த்தீங்கன்னா, புதர் செடிகள் அதிகமாக இந்த களை செடிகளை வந்து நான் வளர விட்டுட்டேங்க. அதனால் சத்துக்கள் எல்லாமே அதுக்கு போயிடுச்சு. 3வது தவறு, இந்த குருத்துக்கள் வந்து கரும்பில் வர வர அதெல்லாம் எடுத்து விட்டுறணும். ஒரே ஒரு கரும்பை மட்டும் நம்ம விட்டுருக்கணுங்க. பாருங்க, இங்கே வந்து இந்த தோகைகளை வந்து நம்ம இந்த பெருசாகும் போது இப்படி உரிச்சு விடணுங்க. இந்த மாதிரி தோகையை உரிச்சு விட்டால் தான் கரும்பு நல்லா நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, கரும்பு தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குருத்துக்கள் வந்திருக்குது. இந்த கரும்பு தெரியுது பாருங்க, உள்ள கரும்பு பாருங்க நிறைய தெரியுது. இதில் வந்து ஒரே ஒரு கரும்பு ஒரு பாக்ஸில் நட்டுருக்கணும். ஆனால் நம்ம நிறையா ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே 2 நட்டுட்டோம். அப்படி நடக்கூடாது. இதில் வந்த குருத்துக்களை எல்லாமே அப்பப்போ நான் கட் பண்ணி விட்டேன். இருந்தாலும் இடையில கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அப்படி விடக்கூடாதுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக குருத்துக்கள் வர வர நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும். நிறைய குருத்துக்கள் பாருங்கள். அதனால் கரும்போட வளர்ச்சியே நின்று போச்சு. இப்போ வந்து யாருக்குமே இது பயன்படாமல் போச்சு. இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கக்கூடாது. நல்லா ஹைட்டாக நல்ல பெரிய ஒரு ட்ரம்முலேயோ க்ரோ பேக்லேயோ வச்சோம்னா நல்லா வளரும். இதில் என்னென்ன குறைகள் இருந்ததோ அதெல்லாம் சரி செஞ்சு நல்லா வளர்த்தி கரும்பை நல்லா பெருசாக வளர்த்தி அடுத்த பொங்கலுக்கு நல்ல ஒரு அறுவடையை எதிர்பார்க்குறேன். இப்போ வந்து சில குளறுபடிகள் நடந்துச்சு. ஸோ எதுவுமே நம்ம ஸ்டார்டிங்கில் சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. அதை வளர்த்து பார்க்கும்போது தான் அதுலேருந்து நிறைகுறைகள் நம்ம வந்து கற்றுக்குறோம். மாடித்தோட்டம் பொறுத்த வரையும் முதல்ல ஒரு செடி வைக்கும்போது கொஞ்சம் ஃபெயிலியராக தான் ஆகும். அதுக்காக நம்ம மனசு தளர்ந்து போகக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லி கொடுங்க. நன்றி, வணக்கம்.